பாயாசம் பாசிசம் பற்றி பேசுகிறாரு ஒரு பாதரசம். கருணாஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் முன்வைக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். பிஜேபி முத்துராமலிங்க தேவரையா அவனுடைய போட்டோவை வச்சுட்டா இவர் போய் பிஜேபியோட கூட்டணியில் நிற்பார். அதெல்லாம் வெக்கம் மானம்லாம் அவருக்கு கிடையாது. புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்றதை இப்போ ஏற்றுக்கிறீங்க? தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு கூவத்தூரில் போய் படுத்து கிடந்தவர் தான் இந்த கருணாஸ். அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாத அளவுக்கு ஒரு பிணமாக கடந்தவர் தான் சரத்குமார். பார்த்து முடியலன்றதுனால அவரே எந்திரிச்சு போய் சுடுகாட்டில் படுத்துக்கிட்டார். பொதுக்குழு செயற்குழு எல்லாத்தையுமே கட்டளையே நடத்திட்டார். மனைவியை எழுப்பி கேட்குறாரு, நான் பிஜேபிக்கு போகிறேன் 2 மணிக்கு, உடனே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏன்னு சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏன்னு சொல்லுவீங்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுகவை ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி பாஜகவை ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி. பாசிசம்ன்றதை விட வேற ஸ்ட்ராங்கான வார்த்தை வேற என்ன வேணும்? அவன் மேல கள்ள தூக்கி போட்டு தான் கொல்லணும். ஒரே நாடு ஒரே ஜாதி ஒரே மதம்னு சொல்லு. உனக்கு தைரியம் இருக்கா? மோடிக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அமித்ஷாக்கு தைரியம் இருக்கா? கருணாஸ் மிகப்பெரிய தியாகி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? இந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு போயிட்டாரு, அதுக்கு அவ்வளவுதான். அதை தாண்டி மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்தில் நின்று இருக்காரா? சரத்குமார் என்ன பண்ணாரு? அதேதான் விஜயும் பண்றாருன்றாங்க. யாரு? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். சமீபத்தில் விஜய் அவர்கள் 2வது தொடக்க விழா, அந்த விழாவை கொண்டாடி அந்த இடத்துல சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுக்கு எதிர்வினையாக பல கருத்துக்கள் வந்திருக்கு. அந்த வகையில் கருணாஸ் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. பாயாசம் பாசிசம் பற்றி பேசுகிறாரு ஒரு பாதரசம். பாதரசம்னா நகை செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடியது, அது எதுலையுமே ஒட்டாது. அதே மாதிரி விஜய் அவர்களும் மக்கள் கூட ஒட்டவே இல்லை. இந்த 1 ஆண்டு நிறைவடைந்த நிலையில இந்த 1 ஆண்டுமே மக்களோட எங்கேயுமே பயணிக்கலை, அது இதுலேயே தெரியுது. பாசிசமும் பாயாசமும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவருக்கு அதுல புரிதல் இல்லை அப்படின்ற வகையில பேசியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒருத்தரை ஒருவர் குறை சொல்வதற்கு ஒரு தகுதி வேணும். இங்க அடிப்படையில் கருணாஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் முன்வைக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். 5 ஆண்டுகள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததை தவிர்த்து இந்த தமிழக மக்களுக்காக எந்த போராட்ட காலத்தில் நின்னீங்க? இந்த 4 வருஷமாக நீங்கள் எம்எல்ஏவாக இல்லை. இந்த எம்எல்ஏவாக இல்லாத போது எந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கீங்க? இல்லை மக்களுக்காக எவ்வளவோ பிரச்சனைகளுக்காக இங்கே போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எந்த போராட்டத்தில் முன்னாடி நின்னீங்க? எதுக்காக நீங்கள் கையில் எடுத்து பண்ணினீங்கன்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இதுக்கெல்லாம் கருணாஸ் என்ன பதில் சொல்வார்? இங்கே பாயாசமா பாசிசமா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருல, இதையெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையுமே இல்லாதவர் தான் கருணாஸ் அவர்கள். முக்குளத்தோர் சமூகத்தையே புறக்கணிச்சுட்டு அரசியல் செய்ய நினைக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் அவருடைய புகைப்படமே வைக்கல. அவர் நாட்டினுடைய விடுதலைக்காக 10 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணின ஒரு நபரை புறக்கணிச்சுட்டு நீங்க தமிழகத்துல அரசியல் செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பிஜேபி முத்துராமலிங்க தேவரையா அவனுடைய போட்டோவை வச்சுட்டா இவர் போய் பிஜேபியோட கூட்டணியில் நிற்பாரு. அதெல்லாம் வெக்கம் மானம்லாம் அவருக்கு கிடையாது. புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்றதை இப்ப ஏத்துக்கிறீங்களா? புறக்கணிச்சிட்டாருன்னு அதாவது திருப்பியும் சொல்றேன், இவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய தேவைக்காகவும் ஒவ்வொருத்தருடைய அரசியலுக்காகவும் அவர் யாருடைய புகைப்படத்தை வேணா வச்சுக்கலாம், புரியுதுங்களா? இங்க ஒரு கொள்கை தலைவர்களா ஏற்று அப்படி பார்த்தா தமிழகத்துல மத்த வேற யாருமே இல்லையா? வைக்க வேண்டிய தலைவர்கள் இல்லையா? வைக்க வேண்டிய கருத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவரை ஏன் வைக்கல, வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். புறக்கணிச்சுட்டா நீங்க முத்துராமலிங்க தேவர் ஐயா வச்சுதான் நீங்க கட்சியே நடத்துறீங்க, உங்களுக்கு ஒரு பிரதித்துவம் கொடுத்துருக்கணும்ல. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினராக அந்த அம்மா உங்களை தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தில் நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அம்மையாரனுடைய துதி பாடினீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு கூவத்தூர்ல போய் படுத்து கிடந்தவர் தான் இந்த கருணாஸ். இதுல மக்களுக்கு ஏதாவது பண்ணாரா? அங்க என்ன நடந்ததுன்னு அந்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த, அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா நான் நிக்கிறேன், அந்த மக்களுக்காக நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. என்ன செஞ்சாரு? சரி, இப்ப அதுக்கு அடுத்து அந்த சமூகத்துக்காகவும் அந்த பிரதிநிதிக்காகவும் நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டு அப்ப அந்த சமூகத்துக்காக மட்டும்தான் நீங்க பேசக்கூடியவரா? அப்ப நீங்க அரசியல் பேசக்கூடாது. இல்ல சார், பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி கேலி செய்யற வகையில ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி. எது பாதரசம்னு சொல்றாருன்னா பாயாசத்துக்கும் வித்தியாசம் என்னன்றதே தெரியாது அவருக்கு. முதல்ல யாருக்கு? இவர் ஏற்கனவே கூட்டணியில இருந்தவர்களுக்கு ஆதரவாக பிஜேபி இருந்தது.
புரியுதுங்களா? அவர்களை முழுக்க முழுக்க இயக்குனது அவர்கள் தான். இவர் மானமுள்ள ரோசமுள்ள ஒரு நபராக இருந்தால், மானமுள்ள ரோசமுள்ள ஒரு நபராக இவர் இருந்திருந்தால், பிஜேபி இயக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய கட்சி பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு உட்கார்ந்து ஒட்டுமொத்த திமுகவையும் வசைபாடிட்டு மானம் இல்லாம இன்னைக்கு திமுகவினுடைய மேடையில போய் உட்கார்ந்துகிட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன அரசியல் நாகரிகம் இருக்கு? இப்போ இது எடுத்துக்கிறீங்களா? அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு. அப்ப நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு எது தேவைனாலும் பேசுவீங்க. உங்களை எல்லாம் ஒரு அரசியல்வாதியா யார் இன்னைக்கு அடையாளப்படுத்துறா? இன்னைக்கு ஒட்டுமொத்தமா திமுக காலி ஆயிடுச்சு. திமுக காலி ஆயிடுச்சுன்ற ஒரு பயத்துல எல்லாத்தையும் புறக்கணிக்கப்பட்ட எல்லாத்தையுமே இவர் தூக்கி இன்னைக்கு நீங்க மேடையில ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு முகங்கள் தேவைப்படுது. திமுக தலைவர் அதிமுகவின் தலைவராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அவர் இருந்தாரு. இப்போ திமுகவுக்கு வந்துட்டாரு. அடிப்படையில இரண்டுமே திராவிட கட்சிகள் தான். இரண்டுடைய கொள்கையும் ஒண்ணுதான். இந்த கொள்கையில இங்க தலைவர் இல்லை அப்படின்ற அடிப்படையில இப்போ அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு தானே சொல்றாங்க. யாரு? அவருடைய தரப்புல இருந்து. ஏன் எடப்பாடி கூட ஏன் போய் நின்னீங்க 4.5 வருஷம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் கூட தானே போய் நின்னீங்க. தலைவர் இல்லல்ல. இப்ப பாஜக ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? பாஜக அந்த இடத்துல பின்னாடி செயல்படுறாங்க அப்படின்ற காரணத்தினால அதனால அவர் வெளில அப்ப அன்னைக்கு அவர் முத்துராமலிங்க தேவர் மேல திமுக திராவிட மாடல் ஆட்சி அவர் மேல விமர்சனம் பண்ணிடுச்சா இல்ல அவர் வசைபாடிடுச்சா? எதுக்காக திமுகவை எதிர்த்து பேசுனீங்க? சுயநலவாதிகளா இருக்கீங்க. நேரத்துக்கான அரசியல்வாதிகளா இப்போ அவருடைய விமர்சனங்கள் அவர் இந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சிருக்கிறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களை பாதரசம்னு சொல்லிட்டு பாதரசம்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. மக்களோட ஒட்டலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு. ஒரு ஆண்டு காலத்துல மக்களோட ஒரு விரல் விட்டு பார்த்தாக்க 5 முறை தான் மக்கள் மேடையே சந்திச்சிருப்பாரு. அதுல இறுதியா பேசுனதும் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இந்த 5 ஆண்டுகள்ல இவர் எத்தனை மேடை ஏறி இருக்காரு? இந்த 1 வருஷத்துல அவர் 5 மேடை சந்திச்சிட்டாரு. நீங்க இந்த 4 வருஷத்துல எம்எல்ஏவாக இல்லாத 4 வருஷத்துல எத்தனை மேடையை சந்திச்சிங்க? உங்க கட்சி பொதுக்கூட்டத்தை தவிர்த்துட்டு மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை மேடையில நின்னீங்க சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒரு அருகதை வேணாமா? ஒரு தகுதி வேணாமா? முன்னாள் எம்எல்ஏனா நீங்க எதை வேணா பேசிடலாம்னு அர்த்தமா? மக்களுக்காக நீங்க என்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதானே உங்க மகனை படத்துல நடிக்க வச்சிட்டு இருக்கிறீங்க. இதை தாண்டி இந்த சமூகத்துக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. அதே மாதிரி சரத்குமார் அவர்களும் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சை அவருமே சில குற்றச்சாட்டுகளும் சில விமர்சனங்களும் வைக்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வை ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசினது அதை இமிட்டேட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி பாசிசம் பாயாசம்னு சொல்லி பேசுறாங்க அதையும் சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சரத்குமாரை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். ஒய் ப்ரோன்னு தான் நம்ம கேட்கணும், வாட் ப்ரோன்னு தான் நம்ம கேட்கணும். அதாவது அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாத அளவுக்கு ஒரு பிணமா கடந்தவர் தான் சரத்குமார். பார்த்து முடியலன்றதுனால அவரே எந்திரிச்சு போய் சுடுகாட்டில் படுத்துக்கிட்டாரு. ராத்திரி 2 மணிக்கு என்ன வரும்? தூக்கம் வரும் ஒருத்தனுக்கு, இல்லை நல்ல நித்திரை வரும் இல்லையா? அந்த கனவுகளை எல்லாத்தையும் கலைச்சிட்டு பொதுக்குழு செயற்குழு எல்லாத்தையுமே கட்டிலே நடத்திட்டாரு. மனைவியை எழுப்பி கேட்குறாரு, நான் பிஜேபிக்கு போகிறேன் 2 மணிக்கு, உடனே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன டூருக்கா போறீங்க? உன்னை நம்பி வந்ததே. அப்போ அந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? நீ சரியான ஆள்றதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லி எர்ணாவூர் நாராயணன் அன்னைக்கே கட்சியை உடைச்சிட்டாரு. புரியுதுங்களா? அவர் 2 எம்எல்ஏவா இருக்கும், அவர் அன்னைக்கே கட்சியை உடைச்சிட்டாரு. நீ சொல்றதுக்கு இன்னைக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எதனுடைய அழுத்தத்தின் காரணமாக பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிற? உன் மனைவிக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு இன்னைக்கு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. இதை தாண்டி நீயும் சொல்லு, இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இல்ல உன்னுடைய சமூகத்துக்கும் உன்னுடைய சமுதாயத்துக்கும் என்ன பண்ணுன? வரலாறு என்ன? உன்னுடைய வரலாறு என்ன? இங்க இவ்வளோ நீண்ட நெடிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிற எந்த பிள்ளைகளுக்காவது நீ நின்னியா? உனக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அப்ப கொடுத்த காசுக்கு நீ கூவிக்கிட்டு இருக்கிற. அதுதானே? இல்ல சார், ஒரு ஃபேமஸ் பர்சனா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாரு. ஆனா தன்னுடைய கட்சி ஒண்ணு செய்யும் போது அது சம்பவம், மற்ற கட்சிகள் ஒண்ணு செஞ்சா அது விளையாட்டு. அப்ப இதை எப்படி பாக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதான் முட்டாள்தனமான பேச்சு. நடிகர்ன்றதை தாண்டி அவர்களுக்கு வேற என்ன ஃபேஸ் இருக்கு? இங்க என்ன களத்துல என்ன நின்றுருக்காரு? அதேதான் அவங்க தலைவர் அவர்கள் 100 சொல்லலாம், 1000 சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு வந்த ஒவ்வொன்றுமே சாட்சி. சரத்குமார் கட்சியின் சார்பா இன்னைக்கு வரைக்கும் வேணா ஒரு பொங்கல் புளியோதரை போட்டான்னு சொல்லுங்க. எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க. 10 பேருக்கு பசியாத்தி இருக்கிறான்னு சொல்லுங்க. உங்களால சொல்றதுக்கு என்ன தகுதியும் திராணியும் இருக்கு?
இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏவி போடப்பட்டது. அந்த ஏவியில போடப்பட்டது எல்லாமே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு இல்லைன்னா படத்தினுடைய இல்ல சார் படத்தினுடைய வெற்றிக்கு. இது சினிமா தரப்புல போனதையும் அரசியல் ரீதியாக சொன்ன பைத்தியக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு முதல்ல வேப்பிலை அடிச்சு மந்திரிக்கணும். புரியுதுங்களா? அவர் இப்போ வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி தொழிற்சாலை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை போராட்டத்தில் 18 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கும் அனிதா தங்கை நீட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாலே தங்கை அனிதா அவளுடைய வீட்டுக்கும் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை போராட்ட காலத்திலும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி நின்று பண்ணியிருக்கிறாரு. சுனாமி பேரலையின் போது ஆழி பேரலையின் போது வந்து நின்றுக்கிறாரு. உங்களுக்கு வேற என்ன பண்ணல? இந்த அப்ப சொல்லக்கூடிய பைத்தியங்களுக்கும் பதர்களுக்கும் வேற என்ன மாதிரி பேச சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்லாம ஜவாஹிருல்லா அவருமே வந்து பாசிசம் பாயாசம்னு சொல்லி இப்படி பேசுறது வந்து ரொம்ப ஆபத்தானது, இதை வந்து முதலே ஸ்டாப் பண்ணும், இப்படி பேசுறது வந்து சினிமாவுல இருந்து வந்துட்டு இப்படி ஈஸியா பேசிடுறாங்க. பாசிசம்னா என்ன பாயாசம்னா என்னன்றதே தெரியாம இந்த மாதிரியான பேசுறாங்க, இது அரசியலுக்கே ஆபத்தானது அப்படின்ற மாதிரியான ஒரு. எது அரசியலுக்கு ஆபத்தானது? அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களுடைய நான் வந்து அவரோட கட்சியில பயணம் பண்ணியிருக்கிறேன் 99ல இருந்து. சரிங்களா? எது ஆபத்தானது? பாசிசம் பாயாசம்னு இன்னைக்கு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாரே, அது ஆபத்தானதுன்றாரா? இல்ல சார், பாசிசம் பாயாசம்னு என்ன எதை குறிப்பிடுறாரு? இப்ப பாசிசம்னு சொல்லி பாசிசம்னா என்ன? இங்க இருக்கக்கூடியவர்கள் பிளவுவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் சொல்றாங்க இல்லையா, இதை பாசிசம்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, இதை பிளவுவாதம் சொல்றாங்க, இதை பாசிசம்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையினுடைய அடிப்படையில ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு நம்ம தேர்தலில் கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கை எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு தான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி உங்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா, இதுதான் பாசிசம் சொல்றோம். உங்க கட்சியினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கை அஜெண்டான்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுல தனி சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்ற ஒரே கொள்கையோட போட்டியிட்டீங்க. அதனாலதான் 2 தொகுதியில மயிலாடுதுறையிலும் இன்னொரு மாவட்டத்திலும் எம்பிக்கு தனிச்சு நின்று போட்டியிட்டீங்க, மத்திய சென்னையிலுமே. சரிங்களா? ஆனால் அதே சின்னத்துல கடைசியில இப்ப போட்டியிட்டு திமுகவுடைய கட்சிக்கு அடிபணிந்து போய் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரா உட்கார்ந்துகிட்டு திமுக சின்னத்துல போட்டியிட்டு இன்னைக்கு உள்ள திமுக உறுப்பினரா தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க எம்எல்ஏன்னு சொன்னா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏன்னு சொல்லுவீங்களா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார், இப்ப இல்ல அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க, அப்புறமா நீங்க அடுத்த கேள்வியை கேளுங்க. அப்ப இங்க என்னது? இதுதான் பாசிசம் சொல்றோம். கூட்டணியில இருக்கிறாங்கன்றப்போ அப்படிதான். கூட்டணியில இருந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? உங்களுடைய கொள்கையை தொலைச்சிட்டீங்கல்ல. உங்க கொள்கை என்ன? தனி சீட்டு 1-2 சீட்டு வாங்கக்கூடாது கொள்கை முடிவு என்ன? நீங்க அடுத்தது என்ன? நீங்க தனி சின்னத்துல தான் போட்டியிடணும், சுயேட்சை சின்னத்துல தான் போட்டியிடணும், அவர்களுடைய சின்னத்துல போட்டியிடக்கூடாது. போட்டியிட்டீங்களா? அப்ப உங்களுடைய கொள்கையை உடைச்சிட்டாங்களா? இதுதான் பாசிசம்னு சொல்றோம். சார், அவங்க கட்சியில போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேக்குறப்போ அந்த கட்சி என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை ஏத்துக்கிட்டு ஏன் போறீங்க? அதுக்கு அன்னைக்கே ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு ரெட்டையில இல்லையோ திமுகலயோ ஒரு எம்பி நின்றுக்கலாமே, கொடுக்குறேன் நாங்கல்ல. நீங்க நிக்க மாட்டேன்ட்டீங்களே, தனி சின்னத்துலதான் போட்டி. அப்ப வந்த சமூகத்தை ஏமாத்திட்டீங்களே. இந்த சமூகம் எதை நம்பி வந்தது? முஸ்லீம் லீக்குக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தானே நீங்க எடுத்தீங்க. ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் ஒரு எம்பி 2 எம்எல்ஏ சீட்டு தராங்க, அந்த கட்சி பக்கம் நம்ம போகக்கூடாது, தமிழகத்துல மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மாற்றா ஒரு கட்சி வரணும் அப்படின்னு தானே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து மனிதநேய மக்கள் கட்சியா மாத்தினீங்க 2007 பிப்ரவரி 24. அப்ப இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? அப்ப பாசிசம் பாயாசம் சொல்லக்கூடிய அவருடைய அந்த கருத்து இப்ப பாசிசம்னு சொல்லி விளையாட்டா வந்து அதை பயன்படுத்துறாரு. நேரடியாக பாஜக உண்மையை உறக்க சொல்றாரு, உண்மையை தெளிவுபடுத்துறாரு. இன்னைக்கு பாசிசம்னா இருக்கக்கூடிய கடைகோடியில் உள்ளவனுக்கு பேச வைக்கிறாரு. இது பாசிசத்துக்கானவர்கள், இவர்கள் பிளவுவாதத்துக்கானவர்கள், இவர்கள் கொள்கை ரீதியான எதிரி, இவர்கள் அரசியல் ரீதியான எதிரி, எல்லாத்தையுமே அடையாளப்படுத்துறாரு. திமுகவை ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி பாஜகவை ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி. பாசிசம்ன்றதை விட வேற ஸ்ட்ராங்கான வார்த்தை வேற என்ன வேணும்? அவன் மேல கள்ள தூக்கி போட்டுதான் கொல்லணும். வேற என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ராங்கா இதுக்கு மேல என்ன ஸ்ட்ராங்கு? நீங்க கெட் அவுட் மோடின்னு கையெழுத்து இயக்கம் போடுறாரு, இதுக்கு மேல என்ன ஃபாஸ்டா உங்களை சொல்லணும்? பாசிசவாதிகள்னு சொல்றாரு, பிளவுவாதிகள்னு சொல்றாரு. நீ இருக்கிறவனை பூரா பையிலும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிற, உடை ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்கிற, ஒவ்வொரு நீ ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் போரெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற, ஆட்சி மாதிரியா நடத்திக்கிட்டு இருக்கிற, அரசியல்வாதி மாதிரியா நீ பிஹேவ் பண்ற, உன்னுடைய மொத்தமும் ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிற.
இதெல்லாம் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிற. ஒவ்வொன்றா முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வர, சிஏஏ சட்டத்தை கொண்டு வர, வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வர, இப்போ மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறோன்ற பேர்ல இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்ற. என்ன சொல்ல போற? என்ன சொல்ல வர? ஒரே நாடு ஒரே ஜாதி ஒரே மதம்னு சொல்லு. உனக்கு தைரியம் இருக்கா? மோடிக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அமித்ஷாக்கு தைரியம் இருக்கா? ஏன் சொல்ல முடியல? சார் இப்போ அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவருமே வந்து ஃபாசிசம் பாயாசம்னு சொல்லி பேசுறது வந்து சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க. அரசியலுக்கு புதுசா வந்தா இப்படிதான் பேசுவாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் அரசியல் தெரியல, ஃபாசிசம் பாயாசம்னா என்னன்னே தெரியல, ஃபாசிசம்னா என்னன்னு தெரியாதவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அண்ணன் முத்தரசன் மீது நம்மளோட நிறைய போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அப்ப இவங்க எல்லாருமே புரிதலே இல்லாம சொல்றாங்கன்னு. புரிதல் இல்ல, ஒரு அழுத்தத்தின் காரணமாக சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அழுத்தத்தின் காரணமாக சொல்லப்படுது. ஆமா, இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துக்கான கட்சி எதுவாக பார்க்கப்படுது? கம்யூனிசம் தானே பார்க்கப்படுது. அன்னைக்கு 10 சீட்டு வாங்குனீங்கல்ல, இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கிட்டு நிக்கிறீங்க? அன்னைக்கு 10 சீட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கியிருக்கீங்க? 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடா மாறிடுச்சா? இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க. கோ பாலகிருஷ்ணன் சொன்னாரே, கம்யூனிஸ்ட்ல இன்னொரு இயக்கத்துல உள்ளவர், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இங்க இருக்குதா? இன்னைக்கு இங்க சாதிய வன்பிரச்சனைகள் மேலோங்கி இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. இதெல்லாம் மறுக்கிறாரா அண்ணன் முத்தரசன்? இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையுமே பேச வச்சிருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்களா, கருணாஸா இருக்கட்டும், என்ன கருணாஸ் மிகப்பெரிய தியாகி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? இந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு போயிட்டாரு, அதுக்கு அவ்வளவுதான். அதை தாண்டி மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்துல வந்து நின்று இருக்காரா? சரத்குமார் என்ன பண்ணாரு? அதேதான் விஜயும் பண்றாருன்றாங்க. யாரு களத்துல நிக்கிறாரு? இவரை சொல்றதுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்றேன். இல்ல சார், தாவேகாவினுடைய கொள்கையே வந்து அவங்க விளக்கி சொல்லல. கொள்கையே வந்து தெளிவாக சொல்ல. யாரு நீ? உனக்கு நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மக்களுக்கு தெரியும். நீ மக்களான்னு கேக்குற. காசுக்கு விலை போனவன் நீ, ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி நீ. உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ சொல்லிட்டா நீ வந்து சேர்ந்துற போறியா கட்சியில? உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த கட்சி பக்கமே திரும்பி பாத்துறாதீங்க, வேண்டான்ற. நீ எல்லாம் வந்து இந்த கட்சி வளர வேண்டிய அவசியம் இல்ல. கடைகோடியில இருக்கிறவனும், கஷ்டப்படுறவனும், மூட்டை தூக்கக்கூடியவனும், ரிச்சா இழுக்கக்கூடியவனும், ஆட்டோ ஓட்டக்கூடியவனும், கூலி வேலை செய்யக்கூடியவனும், மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் ஆட்சி அமைக்கப்பட்ட கட்சி இல்ல இது. ஒரு சாதிய கட்சி இல்ல, ஒரு சமத்துவ கட்சி, சமூக நீதிக்கான கட்சி. தலைவன் அப்படிதான் கட்டமைச்சிருக்கான். பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒன்ன மாதிரி பாசிஸ்டுகள் தேவையில்லைன்னு சொல்றோம். ஓகே சார், அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பீகார்ல போய் அவருக்காக பிரச்சாரம் செய்ய போறதாகவும், இங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்க்காக உதவி செய்ய போறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி பீகார்ல முதல்ல தேர்தல் வரட்டும், அப்ப போய் ஒரு பிரச்சாரம் பண்றாரான்னு பார்ப்போம். அதான் சொல்றேன், அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அது வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படலை. அவரை ஏத்துக்கிட்டு ஆமா நான் போய் பேசுறேன்னு இவர் சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் அவர் அந்த மோட்டிவ்ல இருக்கிறாருன்றது விஜய் அவர்களுக்கே தெரியும். அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். இவருடைய நண்பரா அவரை கூப்பிட்ட மாதிரி அவருடைய நண்பரா இவரை கூப்பிடலாம். போறதும் போவாதும் அவருடைய விருப்பம். சோ அப்ப இதுக்கு பின்னாடி இந்த உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்நோக்கம்னா அரசியல்வாதிகளுக்கு நிறைய இருக்கு. இல்ல சார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இந்த நோக்கம் இருக்கு அப்படின்றத இது மூலமா நம்ம எடுத்துக்கலாமான்றது. அதான் சொல்றேன், அவர்களுக்கு 1000 ஆசைகள் இருக்கும். என் வீட்டுக்கு கூட வரணும்னு ஆசைதான். நான் வந்து இப்போ நாளைக்கு அவர் தலைவர் தளபதி அவர்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நாளைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வரேன் இருக்கிறாரு. என்னுடைய ஆசை. நான் இப்போ ரம்ஜான் பண்டிகை கொண்டாட போறேன். ரம்ஜான் அன்னைக்கு தளபதி என் வீட்டுக்கு வரணும்னு நான் கோரிக்கை வைக்க போறேன்னு சொல்றீங்க. அவர் வர போறாருன்ற மாதிரியே சொல்றாரு. அதான் சொல்றேன், நான் 1000 சொல்லுவேன். அவர் வரணும்ல, அவருக்கு நேரம் இருக்கணும்ல. சொல்றவங்க 1000 சொல்லலாம். சொல்றவங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உங்க கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படின்றப்போ அதனாலதானே இதை எல்லாரும் கேட்கறாங்க. நல்ல திருப்பியும் புரிஞ்சுக்கணும். கட்சிக்கு வந்த நான் நண்பர்ன்ற அடிப்படையில வந்தேன், இங்க நான் நின்று பேசுறேன்னு சொல்றாரு. இதை தாண்டி வேற அவர் என்ன ஆதரவுல இருக்கிறாரு? ஜன்சுராஜ் கட்சி ஜன்சுராஜ் கட்சி இங்க தமிழ்நாட்டுல இருக்கா? இல்ல சார், நான் கட்சிக்கு ஜன்சுராஜ் கட்சி இங்க தமிழ்நாட்டுல இருக்கா? தாவேகா கட்சிக்கான உதவியை நான் செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி செய்ய அது ஆதரவு தானே. அதாவது உதவிகளை அவர் எப்படி செய்ய போறாருன்னு தெரியல, செய்யும் போது பாத்துக்கலாம். ஓகே சார், 2026ல தனித்தனிக்கும் தாவேகா அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிதான் செயல்பட போது அதுக்கான உதவிகளை தான் செய்ய போறேன்றது மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காரு. நான் வந்து இப்போ இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம தொலைக்காட்சிக்கு நிறைய பேட்டிகளை கொடுத்துருக்கேன், சேனலுக்கே. அப்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில தான்
கூட்டணி அவர்களுடைய தலைமையில தான் ஆட்சி இப்போ அமையும் 4 to பல 5% பேட்டிகள். வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? புரியல. சதவீதம் வந்து ஃபர்ஸ்ட் 20% அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து இப்போ 4 5 சதவீதமே இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப என்ன, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு ஏதாவது கவலையா இருக்கா? இல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பிட்டதை தான் சார் இல்ல கேட்கணும். அதை தான் சொல்றேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இல்லைன்னு கூட சொல்லுங்க. அப்போ வரவெல்லாம் யாரு? பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏஐ ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோமா எல்லாத்தையும்? என்னது சார்? இல்ல ஏஐ டெக்னாலஜின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரொபோட்டுகளை கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? எதுக்காக? இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் உள்ள உறுப்பினராக இருக்கான். எங்களுக்கு 4%, 5%, நீங்கள் 10%, 20% சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதை தான் கேட்குறேன். வேற்று கிரகத்துலேருந்து வந்து போயிடுறாங்களா? அவர் இது நாங்கள் சொல்லல சார். கட்சியினுடைய விஜய் அவர்கள் மேடைக்கு கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்தாரு இல்லையா? அவர் தான் வந்து 8%, 5%, 20% வாய்ப்புன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். அதை தான் 2026 தேர்தல் காலத்தில் தேர்தல் முடிவு வரும் இல்லையா? அப்போ டிவி போட்டு உட்காருங்க. அப்போ எத்தனை சதவீதம் வருது, எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறார்கள், யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 2026 நான் வந்து உங்களோட வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்ற. 2026 தனித்து போட்டியிட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆக போறாரு அப்படின்னு சொல்றீங்களா சார்? இன்னைக்கு இல்லைங்க, பல மாதங்களாக அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2026 மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்காக கொண்டு வராரு. அந்த மாற்றத்தில் மக்களாட்சி மலரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் அந்த இடத்தை அலங்கரிக்க போறாருன்னு சொல்றேன். 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு ஒட்டி வந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.